நம்ம ஸ்கின்ல நடக்கிற நிறைய பிரச்சனைக்கு ஒன்று தாங்க, ஒரே ஒரு காரணம் தாங்க. அந்த காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே போதும். ஸ்கின் கேரில் நடக்கிற பாதி தவறுகளை நம்ம ஈஸியாக திருத்திடலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னில் இந்த ரொம்ப நிறைய ஆக்னிஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வரதாக இருக்கட்டும், இந்த பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், சீக்கிரம் ஏஜிங்காக இருக்கட்டும், ஸ்கின் வெயிலில் போயிட்டு வந்தாவே எனக்கு பேர்ன் ஆகுது, செக்கச்செவேர்னு செவந்து போகுது. ஸோ அந்த மாதிரி பல பிரச்சனைக்கு ஒரே ஒரு ரீசன் தாங்க. நம்ம வெளியில் போகும்போதோ இல்லைனா வீட்டில் இருக்கும்போதோ நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிற வெயிலில் நம்ம ஸ்கின் ரொம்ப நிறைய டேமேஜ் ஆகுது. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது காலையில் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற வெயில் மத்தியானம் 3-4 மணிக்கு வரையுமே கொளுத்தி தள்ளுது. அதனால் ஒரு 9 மணி போலேயே இல்லைனா 8 மணிக்கே கூட அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் சன்ஸ்க்ரீன் குளிச்சுட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங் ரொட்டீனில் வெறும் சன்ஸ்க்ரீன் மட்டும் போதும். உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை ஃபேஸில் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீனில் பார்க்க வேண்டிய விஷயம் 2 விஷயம் என்னென்னா, உங்கள் சன்ஸ்க்ரீன் எஸ்பிஎஃப் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, அதோட ப்ரொடெக்ஷன் எவ்வளோ தருது. ஸோ எஸ்பிஎஃப் முக்கால்வாசி நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, எனக்கு வெளியில் வேலையே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ்பிஎஃப் 30 to 40 யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சப்போஸ் வெயிலுக்கெல்லாம் ரொம்ப நிறைய எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்குது, எனக்கு வெயிலில் நிறைய வேலை இருக்குது, வெளியில் போகிற வர வேலை இருக்குன்னா நீங்கள் எஸ்பிஎஃப் 50-60 எல்லாம் வருது. ஸோ அந்த மாதிரியான நல்ல ஒரு ஹெவி சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. மோஸ்ட்டாக நீங்கள் சொல்வீங்க, சன்ஸ்க்ரீன் போட்டாவே எனக்கு சீக்கிரம் ஸ்கின் டல் ஆகிற மாதிரி இருக்குது, கருப்பாகிற மாதிரி இருக்குது, போட்ட மாதிரியே தெரியல, ஸ்டிக்கியாக ஃபீல் ஆகுது. ஸோ இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன்லேயே 2 டைப்பான சன்ஸ்க்ரீன் வருது. ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன், கெமிக்கல் சன்ஸ்க்ரீன். இந்த ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் ரொம்ப 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 நல்ல சன்ஸ்க்ரீன். பட் ஆனால் அது யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. அது போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒயிட் காஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னாவே நம்ம ஸ்கின் ஒரு படி கருப்பாக தெரியும். அதுவும் இல்லாமல் நம்ம வெளியிலலாம் போகும்போது நம்ம ஸ்கின் ரொம்ப கருப்பாக கரேன்னு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் மினரல் சன்ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க. இது ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனில் சேரும். கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் இப்போ இருக்கிற ஹைப்ரிட் சன்ஸ்க்ரீன், இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த டெர்மாகோவாக இருக்கட்டும், டாக்டர் ஷீத்தாக இருக்கட்டும், ஸோ மினிமலிஸ்ட், இந்த மாதிரி நிறைய பிராண்டில் நிறைய சன்ஸ்க்ரீன் வருது. இது எல்லாமே கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் பாதிக்கு மேலே. மினரல் சன்ஸ்க்ரீன்னு போட்டே வரும். அந்த மாதிரி மினரல் சன்ஸ்க்ரீன் நீங்கள் தாய்ப்பால் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், இல்லைனா ப்ரெக்னன்சியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஸோ இந்த 2 கேட்டகரி அந்த மினரல் சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் நல்லது. வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற நம்ம பேபிஸை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், ஹார்மோன் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதனால் சொல்லிட்டு மினரல் சன்ஸ்க்ரீனாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மினரல் சன்ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம கருப்பாக தான் தெரியும், எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது போட்டுட்டு வெயிலில் போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் அப்படியே தாங்க இருக்கும். ஸோ அதில் எந்த வித மாற்றமும் இருக்காது. நான் கூட போட்டிருக்கேன், போட்ட உடனே கருப்பாக தெரியும். வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் எப்படி வெளியில் போகணுமோ அப்படியே தான் இருக்கும். ஆனால் சில ஹைப்ரிட் சன்ஸ்க்ரீன்லலாம் அந்த வித ப்ரொடெக்ஷன்லாம் இருக்குமான்னு தெரியல. அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் வேறையாக இருக்கும், ஃபிசிக்கலில் இருக்கிற கெமிக்கல் வேறையாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய டிஃபர் ஆகும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அக்கா ஆஃபோர்டபுள் சன்ஸ்க்ரீன் ஏதாவது சொல்லுங்கள். எனக்கு நீங்கள் சொல்கிற சன்ஸ்க்ரீன்லாம் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. ஏன்னா ஒரு சன்ஸ்க்ரீன் ஒரு மாதத்துக்கு வரும். அந்த ஒரு சன்ஸ்க்ரீன் கிட்டத்தட்ட 599, 499, மேக்ஸிமம் 400 மேலே தான் வரும். ஸோ அதெல்லாம் ஆஃபோர்டபுள் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இன்றைக்கி வேறு ஒரு அஃபோர்டபுளான சன்ஸ்க்ரீன் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும், ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும், எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் இந்த சன்ஸ்க்ரீன் உங்களுக்கு சூப்பராகவே செட் ஆகும். இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் டெர்மான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிராண்ட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ நைக்கா அண்டு அமேசானில் அவைலபிளாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எல்லா சன்ஸ்க்ரீன்லையுமே ஆஃபர் இருக்கும் ஆன்லைனில். ஆஃப்லைனில் அதாவது மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கும்போது நம்மளுக்கு எந்த வித ஆஃபரும் தரமாட்டாங்க. அவங்க ஆனால் ஆஃபரில் வாங்குவாங்க, ஆனால் நம்மளுக்கு செல் பண்ணும்போது ஒரிஜினல் ப்ரைஸில் தான் செல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நைக்கா அமேசானில் எப்பயுமே ஆஃபர்ஸ் இருக்கும், அதிலேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபிக்ஸ் டெர்மான்னு சொல்கிறோம்ல, இந்த பிராண்டில் நான் இன்னைக்கு சொல்கிற சன்ஸ்க்ரீன் SPF 30 இருக்கும். ப்ரொடெக்ஷன் அதாவது PA +++ன்னு 3 ப்ளஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் எத்தனை இருக்கோ அத்தனை ப்ரொடெக்ஷன் அதிகமாக கொடுக்குன்னு அர்த்தம். 1, 2 இருந்தால் தயவு செஞ்சு வாங்காதீங்க. நான் இன்னைக்கு PA 3+ இருக்கிற ஒரு சன்ஸ்க்ரீன் தான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லா செட் ஆகும். சப்போஸ் நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா இந்த ஃபிக்ஸ் டெர்மாலேயே SPF 50 எல்லாம் வருது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். கம்மி காசுக்கு, அதாவது என்னோட ரேஞ்சு பட்ஜெட்டுக்கு செட் ஆகணுங்கிறவங்களுக்கு இது நல்லா செட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா
போட்டால் வந்து இந்த வெள்ளை அடிக்கிற மாதிரி அது இருக்காது. ஏன்னா இது கெமிக்கல் சன்ஸ்க்ரீன். ரொம்ப ஜெல் டைப்பில் இருக்கும். உங்களோட ஸ்கின் வந்து ஆயிலியாக இருக்குது, ஆக்னியாக இருக்குது, சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா இந்த சன்ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு நல்லாவே செட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதுவும் இல்லாமல் யூவிஏ யூவிபி ப்ரொடெக்ஷனும் இருக்குது. ஏஜிங் யூவிபின்னா பர்ன்ட், நம்ம ஸ்கின்னை எந்த அளவுக்கு பர்ன்ட் பண்ணுதுங்கிறத யூவிபி வந்து குறிக்குது. யூவிஏ வந்து நம்மளோட ஸ்கின் வெயிலில் படும்போது ஏஜிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு நாள் இல்லை, நீங்கள் எப்பயுமே வந்து சன்ஸ்க்ரீன் எல்லாம் போடாமல் நான் இதுவரையும் ஸ்கின் கேர் பண்ணல, சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணதில்லை, ஸோ அப்படிங்கிறவங்களுக்கு வந்து வெளியில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 வயசு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா 50 வயசு மாதிரி ஒரு லுக்கு வந்து காட்டும். ஸோ இதுதான் வந்து வெயில்னால் உருவாகக்கூடிய ஏஜிங் ப்ராசஸ். நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப நிறைய டேமேஜ் ஆகும் வெயிலில் போயிட்டு வரதுனால. ஸோ அதுதான் இது வந்து ரெஃபர் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஸ்வெட் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட். ஸோ உங்களுக்கு நிறைய வேர்வை கொட்டிக்கிட்டே இருக்குது, அதுவும் இல்லாமல் நீங்கள் ஸ்விம்மிங் எல்லாம் பண்ண போகிறீங்க, வெயிலில் நிறைய வேலை இருக்குது, ஸோ தனியாக கொட்டுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கிற ஒரு சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 220 தான். இது வந்து 50 கிராம் இல்லை 40 கிராம். நார்மலாக எல்லா சன்ஸ்க்ரீனும் 50 கிராம் வரும். ஸோ இது ஒரு 10 கிராம் கம்மி, 40 கிராம். ஸோ தாராளமாக 1 மந்த் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீனை வந்து 3 ஃபிங்கர் 4 ஃபிங்கர்லாம் தேவையில்லை. வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஃபிங்கரில் முழுசாக ஒரு லைன் வந்து யூஸ் பண்ணாவே போதும். ஸோ அதுக்கு மேலே தேவை இருக்காது. காலையில் ஒரு 9 மணிக்கு 8 மணிக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ, ஸோ எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு ரொம்ப அதிகமாக வெயிலில் போகிற மாதிரி இருந்தால் ரீஅப்ளை வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ எனக்கு வெயிலெலாம் போக வேண்டியதில்லை, வீட்டுக்குள்ளேயே இருப்பேன். ஸோ அதுக்கு வந்து சொல்லுங்கன்னா கண்டிப்பாக 1 ஃபிங்கர் ரூல் போதும். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஏன் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்பீங்க. வீட்டுக்குள்ளே இருக்கீங்களோ வெயிலில் இருக்கீங்களோ, வெயிலில் இருந்தால் டைரெக்டாக டேமேஜ் ஆகும். வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு அணத்துதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த அனலை வந்து அந்த அனல்லையும் நம்ம ஸ்கின் வந்து நல்லாவே டேன் ஆகும், டேமேஜ் ஆகும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் போடணும்னு சொல்கிறது. நீங்கள் சப்போஸ் வந்து சிம்லா மணாலி மாதிரி ஒரு ஹில்லுக்கு போகிறீங்க, ஸோ அப்போல்லாம் சன்ஸ்க்ரீனை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜாலியாக சுற்றலாம், அது வந்து குளிர் பிரதேசம் தானே அப்படின்லாம் நினைக்காதீங்க. குளிருக்கு போனீங்கனாலும் அங்கேயும் வந்து நம்மளுக்கு அல்ட்ரா யூவி ரேஸ் வந்து வரும், அல்ட்ரா வயலட்னு சொல்லுவாங்க. யூவி ரேஸ் வந்து நம்ம ஸ்கின்னை சிவியராக டேமேஜ் பண்ணும். நம்மளுக்கு ஆனால் அது தெரியாது, குளிருக்கு இதமாக இருக்குன்னு வெயிலில் காட்டிகிட்டு இருப்போம். அந்த வெயிலையும் சூப்பராக டேமேஜ் ஆகி நம்ம ஸ்கின் கருத்து போய் தான் வருவோம். அதனால் சொல்லிட்டு வெயிலோ குளிரோ இலியோ மழையோ எல்லா சீசனுக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கேன்னு நினைக்காதீங்க, 1 மந்த் வந்து தாராளமாக வரும். இதில் பெரிய பேக்கும் வருது. ஸோ அதையுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் வரையும் ஈஸியாக வந்து நீங்கள் ஓட்டிடலாம். அதுவும் இல்லாமல் இது டெர்மட்டாலஜி டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இது போட்டனால நம்மளுக்கு பிம்பிள் வரும், இது போட்டனால நம்ம ஸ்கின்னில் இன்னும் நிறைய ப்ராப்ளம் வருது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது ஒரு காமிடோஜெனிக் தான். ஸோ பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த டர்மாகோவோடது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டாக்டர் ஷீத்தோட செரமைட் விட்டமின் சி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃபாக்ஸ்டைலில் ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது SPF 70 இருக்கிற ஒரு சன்ஸ்க்ரீன். போட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து கருப்பாக தான் தெரியும், பட் ஆனால் சூப்பரான ஒரு ப்ரொடெக்ஷன். ஈவன் என்னோட ஸ்கின் வந்து ஒரு டவுன் இன்க்ரீஸ் பண்ணியே காட்டும், ஏன்னா அது வந்து அதில் நிறைய சீரமெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறனால அது சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஆயிலி, ஆக்னி ப்ரோன், சென்சிட்டிவ் ஸ்கின் எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட கன்சிஸ்டன்சியை பார்த்துடுவோம். இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு ஜெல் டைப். ஈஸியாக வந்து நம்ம ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும். பாருங்க, போட்டதே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு லைட் வெயிட்டாக இருக்குது. இதை ப்ரொடெக்ஷன் தருமானலாம் டவுட் வேணாம். ஸோ கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் தரும். சன்ஸ்க்ரீன் அதோட வேலையை கண்டிப்பாக பண்ணும். நம்மளோட வேலை நம்ம அப்ளை பண்ணுறது. கண்டிப்பாக வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் யார் வந்து ஆஃபோர்டபுளாக வேணும்னு நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணலாம். நான் சன்ஸ்க்ரீன் வந்து இப்போ காலையில் குளிச்சுட்டு நீங்கள் இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் வெயிலில் போகணும்னு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷம் முன்னாடி சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அது ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து வீட்டிலேருந்து வெளில போங்க. உடனே போனீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அது ஆக்டிவேட் ஆகும். இன்றைக்கி சொன்ன நிறைய டிப்ஸோட இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. யாருக்கு வேணுமோ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனை சிம்பிளாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னையும் மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்கும். காலையில் சன்ஸ்க்ரீனும் நைட் நேரத்தில் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ணுறது கட்டாயம் கம்பல்சரி. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஜெய்ஸ்ரீலேருந்து நான் ஜெயஸ்ரீ. இன்னைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டாடா பை பாய்.